Hi, soldiers. Soldiers இல்லை engineers. Soldiers நான் தான். இன்ஜினியர் நான் தான். போன வீடியோல பார்த்தீங்கன்னா யூனிட்டி எப்படி உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள நிறைய பேர் என்ன ப்ரோ என்னென்னவோ இருக்குது, ஹைரார்க்கின்னு இருக்குது, சீன் வியூன்னு இருக்குது, கேம் வியூன்னு இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதான் என்ன? ஸோ இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம்னா யூனிட்டியோட பேசிக் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூஐ என்னென்ன, எதுக்காக இருக்குது, எந்தெந்த விண்டோ எதுக்காக அப்படின்றத பார்க்க போகிறோம். இது என்னன்னு தெரியல, நம்ம எப்போ வீடியோ எடுக்கணும்னு அது தெரியுது போல. பார்த்து வச்சுட்டு வந்து கற்றுதுங்க. நான் உங்கள் பிசி டாக், நாம எல்லாரும் ஜி இன்ஜினியர். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம இந்த யூனிட்டி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து ஒரு பேசிக் டெஸ்ட் ப்ராஜெக்டை 3D டெம்ப்ளேட்டில் கிரியேட் பண்ணுற வரைக்கும் தான் இருந்தது. ஸோ நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இதில் இருக்க சீன் வியூனா என்ன, கேம் வியூனா என்ன, ஹைரார்க்கினா என்ன, இன்ஸ்பெக்டர்னா என்ன, ப்ராஜெக்ட்னா என்ன, கான்சோல்னா என்ன, அண்ட் இதில் இருக்க டூல்ஸ்ல என்னென்ன, அண்ட் ப்ளே பண்ணுறது இந்த பட்டன்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ப்ளே பாஸ், இதெல்லாம் என்னென்ன எதுக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நாம இந்த மாதிரி ஒரு பேசிக் ப்ராஜெக்டை வச்சிருந்தா அது நமக்கு புரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பில்ட் பண்ண ஒரு கேம் ப்ராஜெக்ட் யூனிட்டி ஃபைலை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சோ அத நாம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல்லி பில்ட் பண்ண ஒரு கேம் ப்ராஜெக்ட். சோ இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இருக்கு. அதாவது இது ஒரு ஆக்சுவல் கேம்னால நாம ஈஸியா இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இருக்கும். சோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். பொதுவா எல்லா என்ஜின்லயுமே ஒரு விஷயம் இருக்கும், கேம் வியூ அண்ட் சீன் வியூ. சீன் வியூன்றது எடிட்டர் வியூ. அதை பாத்தீங்கன்னா இங்க நம்ம எடிட் பண்ணலாம் கேம். சோ இது பாத்தீங்கன்னா மேப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம மூவ் பண்ணணும். நம்ம இதில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே மூவ் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு கேம்லையுமே இது மூவ் ஆகும். பட் கேம் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே மூவ் பண்ண முடியாது. இதை கிளிக் பண்ணால் எதுவுமே வராது. ஏன்னா கேம் வியூன்றது நம்ம கேமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் கேம் வியூவாக இருக்கும். ஸோ சீன் வியூவில் நீங்கள் மொத்தத்தையும் எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், எங்கே வேணால் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளேயர் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளேயரே இங்கே தான் இருக்குது. ஸோ பிளேயரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பிளேயரோட மூவ்மெண்ட் அண்ட் பிளேயர் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்குமே இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக நம்ம எடிட் பண்ண போகிறது இந்த சீன் வியூவில் தான். ஸோ அந்த சீன் வியூ எடிட் பண்ண கேம் ஃபைல்ஸ், அந்த அசட்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக நம்ம ரெண்டர் பண்ண போகிறது இந்த கேம் வியூவில். இப்போ நம்ம கேம் வியூ அண்ட் சீன் வியூ பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோ என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ப்ராஜெக்ட் விண்டோன்றது என்னன்னா பெரும்பாலும் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையும் ப்ராஜெக்ட் அப்படின்ற விண்டோ இருக்கும். ப்ரீமியர் ப்ரோலையுமே இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் விண்டோவில் என்ன இருக்கும்னா நாம யூஸ் பண்ண போகிற 3D மாடல்ஸ், அசட்ஸ், MP3 ஃபைல்ஸ் ஆர் எனி ஸ்கிரிப்ட், எனி டேட்டா, ஓகேங்களா, எல்லாத்தையுமே இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்போம். ஸோ நமக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீனுக்குள்ள கொண்டு போவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3D கேம் கிட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, கிஸ்மோஸ், பாலிப்ரஷ் அண்ட் சீன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ள ஒன்று போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ இருக்கு, ப்ரீஃபேப்ஸ் இருக்கு, ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஸோ ப்ரீஃபேப்ஸ்க்குள்ள போனீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டருமே இங்கே தான் இருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இந்த கேரக்டரே இருக்கு. கேரக்டர்ன்றனா ஒரு 3D மாடல். ஸோ அதோட ப்ரீஃபேப் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ற எல்லா ஃபைலுமே இதுக்குள்ள தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் விண்டோ என்னத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம ஆக்சுவலா ஒரு இடத்துல வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்போம். அதை நம்மளோட ஹார்ட் டிரைவ்லயோ எஸ்எஸ்டிலயோ ஒரு லொகேஷன்ல நம்ம சேவ் பண்ணிருப்போம். ஃபைல் மேனேஜர்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லொகேஷன் இருக்கும். ஸோ அதுல இருக்க ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் தான் இதுல காட்டும். இது ஒண்ணுமே இல்லை, நீங்க ரைட்ல கொடுத்து த்ரோ இன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுல இருக்க டேட்டா எல்லாமே இங்க வந்துடும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அசட்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்க 3D கேம் கிட் இங்கே இருக்கு, இதுல இருக்க கிஸ்மாஸ் ஃபோல்டர் இதுலயுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டாடேட்டா. ஸோ மெட்டாடேட்டா எதுவுமே காட்டாது, டேட்டா மட்டும் தான் காட்டும். ஸோ இப்போ நம்ம சீன் வியூ, கேம் வியூ அண்ட் ப்ராஜெக்ட் இந்த விண்டோ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைரார்க்கி. ஹைரார்க்கினா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கின்னு ஒரு விண்டோ இருக்கும். இந்த ஹைரார்க்கி விண்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ஒரு சீன்ல போயிட்டு இப்போ இந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணணும். அந்த கேரக்டரை செலக்ட் பண்ணோம்னா இங்க ஒரு விஷயம் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த எலன் தான் இந்த எலன், இது ரெண்டும் ஒன்று. நீங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட்ன்ற விண்டோ இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருக்க ஒரு டேட்டாவை, அதுல இருக்க ஒரு அசட்டையோ, அதுல இருக்க ஒரு ஸ்கிரிப்டையோ நீங்க வந்து சீனுக்குள்ள கொண்டு போனோம்னா அது இந்த ஹைரார்க்கிக்குள்ள தான் வரும். ஸோ இந்த ஹைரார்க்கில பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் இருக்கு. லைக் இந்த எலன்றது நம்மளோட பிளேயருக்கு அண்ட் இந்த டெரைன் ஸ்பேஸ்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே இங்கே தான் இருக்கு. இங்கே இருக்குங்க ட்ராப் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதுவுமே இங்கே தான் இருக்கு. அண்ட் இங்கே இருக்க செடி, வெஜிடேஷன் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே இந்த ஹைரார்க்கில தான் இருக்கும். ஸோ இந்த ஹைரார்க்கில இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னன்னா நாம நம்மளோட சீன்ல, நம்மளோட கேம்ல யூஸ் பண்ண போற 3D அசட்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் இது எல்லாமே இந்த ஹைரார்க்கில. நம்மளோட 3D அசட்ஸ் மட்டும் இல்லாம நம்மளோட கேமரா, லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டி கேம் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய
நிறைய விஷயம் நம்ம கொண்டு வர முடியும். இது நம்ம போக போக பண்ற கேம் டெவலப்மெண்ட் டுட்டோரியல்ஸ்ல உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இது தெரிஞ்சா மட்டும் போதும். அண்ட் இது தவிர்த்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்தா இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த அகைன் இந்த கேரக்டருக்கே போவோம். ஸோ இந்த கேரக்டர் கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்க எலன் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இந்த எலன் செலக்ட் ஆனோட இங்க வந்து நம்ம இன்ஸ்பெக்டர்ல எலன் ஒரு செலக்ட் ஆகி இங்க வந்து நிறைய டேட்டா கிடைக்குது. டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு காம்பனன்ட் இருக்கு, அனிமேட்டர் ஒன்று இருக்கு, கேரக்டர் கண்ட்ரோலர் ஒன்று இருக்கு, டேமேஜபிள்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. இது ஒரு கஸ்டம் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் டார்கெட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம் ஸ்கிரிப்ட் இருக்கு. இதுல என்ன எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாம இங்க செலக்ட் பண்ணிருக்க இந்த எலன்ற ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டோட பிரீஃபான டீடைல்ஸ் தான். அதை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட் எடுத்தோம்னா இது என்ன பொசிஷன்ல இருக்கு, என்ன ரொட்டேஷன்ல இருக்கு, என்ன சைஸ்ல இருக்கு, இது எல்லாம் இங்க இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். அனிமேட்டர், கேரக்டர்ன்ற இது மாதிரி. அனிமேட்டர்ன்றது என்னன்னா நம்ம இந்த கேரக்டர் வந்து அனிமேட் ஆகுது இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ற ஒரு மாடியூல் ஆர் காம்பனன்ட் தான் இந்த அனிமேட்டர். இதை பத்தி தனியா நான் வந்து உங்களுக்கு ஒரு டியூட்டோரியல் பண்றேன் அனிமேஷன் அனிமேட்டர்ஸ் பத்தி. அதுக்கப்புறம் கேரக்டர் கண்ட்ரோலர் இது பத்தி நான் தனியா பண்ணணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆல்ரெடி பண்ண கஸ்டம் ஸ்கிரிப்ட். இந்த இன்ஸ்பெக்டர்ன்றதுனா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதோட ஃபுல் டேட்டா ஃபுல் டீடைல்ஸ் வந்து அதுல என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணிருக்கோம், அதுல என்ன ஸ்கிரிப்ட் நம்ம அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம், என்ன லொகேஷன் இருக்கு, இது எல்லாமே இந்த இடத்துல தான் காட்டும். இங்க பாருங்க நம்ம இதை மூவ் பண்றது மூலமா இங்க பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இதை மூவ் பண்றது மூலமாவும் இங்க மூவ் ஆகும். சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இன்ஸ்பெக்டர்ன்றது என்ன அப்படின்றது. அண்ட் இது தவிர்த்து நிறைய விஷயம் இருக்கு, லைக் டேக்னு இருக்கு. அண்ட் இது தவிர்த்து லேயர் இருக்கு. லேயர்ல பார்த்தா இது பிளேயர் தான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்தீங்கன்னா வருங்காலத்துல டுட்டோரியல்ஸ்ல நம்ம இதை பார்ப்போம். இப்போ நம்ம குறிப்பிட்ட பல விஷயங்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறோம்னா இந்த டூல்ஸ்ன்ற விஷயங்கள் தான். இங்க பாருங்க நமக்கு ஒரு ஹேண்ட் டூல் ஒன்று இருக்கு, மூவ் டூல் அண்ட் ரொட்டேஷன் டூல், ஸ்கேல் டூல், ரெக் டூல் இருக்கு. இது என்னென்ன அப்படின்றத ஒண்ணா பார்ப்போம். ஸோ இது ஹேண்ட் டூல்ன்றது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூல் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்க வந்து இப்படியே நீங்க கிளிக் பண்ணும்போது மூலமா செலக்ட் பண்ணலாம். இல்ல நம்மளோட QWRT இந்த கீபோர்டு இருக்கு. இப்போ Q பிரஸ் பண்ணா ஹேண்ட் டூல் செலக்ட் ஆகும், W பிரஸ் பண்ணா மூவ் டூல் செலக்ட் ஆகும், E பிரஸ் பண்ணா உங்களுக்கு ரொட்டேஷன் டூல் செலக்ட் ஆகும். ஸோ அப்படி சீக்வென்ஷியல் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இதுல இருக்க ஹேண்ட் டூலை பத்தி பார்ப்போம். இந்த ஹேண்ட் டூல் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஹேண்ட் டூல் நீங்க கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு கர்சர் வந்து ஹேண்ட் மாதிரி மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி டிராக் பண்றது மூலமா நம்ம சீனை மூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஸ்க்ரோல் வந்து அவுட் பண்ணாலும் ஸ்க்ரோல் இன் பண்ணாலும் நம்மளால ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டைம்ல நீங்க ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகும். உங்களுக்கே தெரியும். இப்போ ஷிஃப்ட் நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணா ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும். இந்த ஷிஃப்ட்டை நான் அன்ஹோல்ட் பண்ணிட்டேன்னா பொறுமையா மூவ் ஆகும். இதுக்கப்புறமா நம்ம ஆல் கீயை பிரஸ் பண்ணா என்ன ஆகும்னா நம்மளோட கர்சர் ஐ சிம்பிளுக்கு மாறிடும். ஐ சிம்பிளுக்கு மாறணும்னு என்ன ஆகும்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணும்போது இந்த சீனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ இது மூலமா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட போறதும் ஆப்ஜெக்டை சுத்தி பார்க்கறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சீன் வியூல. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூவ் டூல். ஸோ இந்த மூவ் டூல் என்னன்றது உங்களுக்கு பேரை கேட்டால் தெரியும், மூவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ நம்ம எலன்ற இந்த பிளேயரை கிளிக் பண்ணிப்போம். பிளேயரை கிளிக் பண்ணோம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிவட் மாதிரியான கிஸ்மோஸ் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஸ் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் சொல்லிட்டு. ஸோ இந்த ஆக்சிஸ் மூலமாக நம்மளால இந்த கேரக்டரை கிளிக் பண்ணி மூவ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸ்னா இப்படி மூவ் பண்ணிக்கலாம், அண்ட் ஒய் ஆக்சிஸ்னா மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் இந்த மூவ் டூல். அதே மாதிரி இதில் ரொட்டேட் டூல்னு ஒன்று இருக்கு. அந்த ரொட்டேட் டூல் மூலமா என்ன பண்ணலாம்னா நம்மளோட கேரக்டரையோ ஆப்ஜெக்டையோ எதை வேணா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு Z ஆக்சிஸ் அண்ட் X ஆக்சிஸ் அண்ட் Y ஆக்சிஸ்ல இருக்கும். இது Z ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்றோம். அதே மாதிரி X ஆக்சிஸை பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ணலாம், Y ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இது நமக்கு வந்து தேவைப்படும் போது நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஸ்கேல் டூல்னு ஒன்று இருக்கு. அது எதுக்குன்னா நம்மளோட ஆப்ஜெக்டை பெருசாக்குறது சின்னதாக்குறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து பெருசாயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலேயுமே இதை பெருசாக்கலாம். இந்த சீன்ல எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி பெருசாக்கலாம். நான் கண்ட்ரோல் Z கொடுத்து நான் அகைன்ஸ்டாக தான் ஆகிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ரெக் டூல்னு ஒன்று இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணா 2D ஆப்ஜெக்ட்ஸ்லையும் கேன்வஸ் லைக் UI இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த ரெக் டூலை செலக்ட் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்வஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேன்வஸ் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேனல்ஸ் இருக்கு. ஸோ நான் அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கிறேன். இந்த ரெக் டூலை செலக்ட் பண்ணுறது மூலமா நம்மளால இந்த UI ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ண முடியும். லைக் இங்க பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, மூவ் பண்ண முடியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளோட UI ஆப்ஜெக்ட்ஸை மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெக் டூல் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2D அண்ட் UI எலிமெண்ட்ஸை மட்டும் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற டூல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டூல். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால மூவும் பண்ண முடியும், ஸ்கேலும் பண்ண முடியும், ரொட்டேட்டும் பண்ண முடியும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த 3 டூலோட கலவை தான் இந்த டூல். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு டூல் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடிட்டர் டூல் சொல்லுவோம். இந்த டூல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கஸ்டம் டூல். இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கியூப் ஒன்று கிரியேட் பண்ணோம்னா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ் கொலைடர்னு ஒரு காம்பனன்ட் இருக்கும். அது எதுக்காக யூஸ் ஆகும்னா அந்த பாக்ஸோட கொலைடிங் பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கொலைடிங்
செட்டிங் பவுண்டரிஸை மாற்றணும் அப்படின்னா இந்த எடிட்டர் டூலை வந்து யூஸ் பண்ணி நம்ம மாற்ற முடியும். ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் கன்சோல் அப்படின்ற ஒரு விண்டோ இருக்கு. அந்த விண்டோ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நமக்கு ப்ளே பாஸ் நெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதை முதல்ல பார்ப்போம். இந்த ப்ளே பட்டன்றது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளேன்றது பார்த்தீங்கன்னா இந்த கேமை ப்ளே பண்ணுறது. நான் இதை கிளிக் பண்ணக்கப்புறம் என்ன ஆகுனா கேம் வந்து ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நான் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கேமை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த கேம் விளையாட்டே இருக்கும்போது நாம இந்த கேமை பாஸ் பண்ணி இந்த ஸ்டேட்டில் நம்ம நிறுத்தி பார்க்கணும் அப்படின்னா இதில் இருக்க பாஸ் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாஸ் பட்டன் மூலமாக என்ன பண்ணலாம்னா நம்ம கரண்ட் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து நிறுத்தி நம்ம பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மூலமாக நமக்கு டீபக் பண்ணுறது கேமில் வந்து ஏதாவது எரர் ஏதாவதுனா அதை டீபக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் வேறு ஸ்டெப்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னா இதை கிளிக் பண்ணுறது மூலமாக ஒரு ஃப்ரேம் அதை பாரு இதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த ஃப்ரேம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது மூலமா எந்த ஃப்ரேம்ல நமக்கு வந்து அப்புறம் எந்த நேரங்களில் நமக்கு வந்து பக் வருது, எந்த நேரத்தில் நமக்கு எரர் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ளே பாஸ் அண்ட் ஸ்டெப் இந்த 3 பட்டம் எதுக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா இந்த கன்சோல் அப்படின்ற இந்த விண்டோ எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக நீங்க ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, ஈவன் ஜாவாவா இருந்தாலும் சரி, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சரி, இல்லை ஈவன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவா இருந்தாலும் சரி, அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் சில வார்னிங் அண்ட் எரர் மெசேஜஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்களே பண்ற டீபக் விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க தெரியும் அப்படின்னு சொல்றதுன்னா இந்த கன்சோல்ல தான் தெரியும். இன்கேஸ் நான் ஒரு ப்ரோக்ராம்ல தப்பா நான் டைப் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் எரர் அண்ட் சின்டாக்ஸ் எரர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த இடத்துல தான் தெரியும். ஸோ அது எல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம அகைன் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கன்சோல் இருக்கு. யூனிட்டியில் இந்த விண்டோஸ் அண்ட் டூல்ஸ் தவிர இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னன்றது சின்னதாக பார்த்துடலாம். முதல்ல நம்ம இந்த பிவட் அதை பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் பக்கத்தில் பிவட்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை பிரஸ் பண்ணால் பிவட் அண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாகிள் ஆகும். ஸோ இந்த பிவட் அண்ட் சென்டர்னா என்ன அப்படின்னு முதல்ல சின்னதாக பார்ப்போம். இந்த பிவட் ஆர் சென்டர்ன்றது நீங்கள் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் லைக் இந்த ரெட் கியூப் இருக்குது, இந்த கியூபை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் பிவட் சென்டர் மாற்றும் போது எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. இதை மாற்றுறதுனால எந்த யூஸும் இல்லை. ஆனால் இதுவே இந்த ரெட் கியூப் அண்ட் ப்ளூ கியூபையும் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணும்போது இந்த பிவட் அண்ட் சென்டர்ன்றது யூஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும் இந்த கிஸ்மாஸ் மாறுதுன்றது. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த 2 கியூபையும் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கடைசியாக நீங்கள் எந்த கியூபை செலக்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துல இந்த கிஸ்மாஸ் இருக்கும். அது நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இது இருக்கும்போது என்ன நமக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பொசிஷன் மாற்றும் போது எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஸோ நீங்கள் பிவட்டை பொறுத்து பொசிஷன் மாற்றும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு நேரத்துலையுமே. பட் ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல்ன்றது தான் பிரச்சனை. இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணும்போது ரெண்டும் தனித்தனியாக ரொட்டேட் ஆகுது. அண்ட் இப்போ நம்ம ஸ்கேல் பண்ணி பார்ப்போம். ஸ்கேல் பண்ணும்போது ரெண்டுமே தனித்தனி தான் ஸ்கேல் ஆகுது. ஸோ பிரச்சனை இல்லை, ரெண்டுமே ஸ்கேல் தனித்தனி தான் ஆகுது. பட் இதை நம்ம சென்டர்னு மாற்றும் போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சென்டர்னு மாற்றிட்டோம். இந்த இது வந்து சென்டரில் வந்துடுச்சு. இந்த கிஸ்மாஸ் வந்து இப்போ நம்ம அதே மாதிரி மூவ் பண்ண எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்பயுமே இந்த பிவட் மாறதுனால மூவ் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இருக்காது. நாம் இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு முன்ன மாதிரி ரொட் ஆகலை, வேறு மாதிரி ரொட் ஆகுது. சென்டரை வந்து பிவட்டாக வச்சு இது ரொட்டேட் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கேல் பார்ப்போம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அதை பார்த்தா இண்டிபெண்ட்டாக ஸ்கேல் ஆகாமல் இந்த சென்டரை பிவட்டை வச்சு ஸ்கேல் பண்ணுது. ஸோ இந்த பிவட்டாக சென்டராக மாற்றதுனால நம்மளோட ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ரொட்டேட் அண்ட் ஸ்கேல் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும். இது வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறது. பட் இதுவே நம்ம பேரண்ட் சைல்டு அப்படின்ற விஷயத்துக்கு போகும்போது வேறு மாதிரி இது ரியாக்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த ப்ளூ கியூபை இந்த ரெட்டோட சைல்டாக மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெட்டை செலக்ட் பண்ணும்போது இது பிவட்டில் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவோம். மொத்தம் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை பிவட்டாக வச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. அதே மாதிரி இப்போ ஸ்கேல் பண்ணி பார்ப்போம். ஸ்கேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பேரண்ட் இருக்குங்க இல்லையா, அதை வந்து பிவட்டாக வச்சு இது ஸ்கேல் ஆகுது. அண்ட் இப்போ நம்ம இதை சென்டரில் மாற்றுவோம். சென்டர் டாகிள் பண்ணோடனே ரொட்டேஷன் முன்னே இருந்த மாதிரி அதை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும்போது சென்டரில் இருக்கும்போது என்னாச்சோ அதே மாதிரி சென்டரை வந்து பிவட்டை வச்சு ரொட்டேட் ஆகுது. அதே மாதிரி இதை பிவட்டில் வைக்கும் போது சேம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கியூப் ரெட் கலர் கியூப்பை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ இதுதான் இந்த பிவட் அண்ட் சென்டர். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு நினைக்கிறேன். அண்ட் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது பக்கத்தில் லோக்கல் அண்ட் குளோபல் அப்படின்ற இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 2 வந்து பொசிஷன் இருக்கும். ஒன்று வந்து குளோபல் பொசிஷன், இன்னொன்று வந்து லோக்கல் பொசிஷன். குளோபல் பொசிஷன்றது என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட் வேலில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது பொசிஷன். பட் இது லோக்கல் பொசிஷன் போது அதுக்கு ஒரு பேரண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேரண்ட்டை பொறுத்து அது எங்கே இருக்குன்றது தான் லோக்கல் பொசிஷன். இந்த குளோபல் பொசிஷன் லோக்கல் பொசிஷன்றது என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட் அதோட பேரண்ட்டை பொறுத்து இருக்கா இல்லை குளோபை பொறுத்து இருக்கா அப்படின்றது தான். அண்ட் இந்த குளோபல் பக்கத்தில் கிரிட் ஸ்னாப்பிங் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிரிட்டாக இது மூவ் ஆகும். ஸோ ஃப்ளூடாக மூவ் ஆகாது. ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நார்மலாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இது தவிர்த்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலாபரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொலாபரேட்ன்றது என்னன்னா யூனிட்டியில் கொலாபரேட்
கொலாபரேட் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக நீங்கள் மல்டிபிள் பர்சன்ஸ் கூட மல்டிபிள் டீம்மேட்ஸ் கூட ஒன்றா ஒரே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண முடியும். அதுதான் இந்த கொலாபரேட். அண்ட் அடுத்து சர்வீசஸ் இருக்கும். இது எதுக்காகனா இந்த ஆட் சர்வீசஸ், ப்ளே சர்வீசஸ், இந்த மாதிரி சில சர்வீசஸை யூஸ் பண்ணுறதுக்காக யூனிட்டி சர்வீசஸ்ன்றது நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோ பார்ப்போம். ஸோ அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்வீசஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இங்கே அக்கௌண்ட் இருக்கும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை யூனிட்டி அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த அக்கௌண்ட். அண்ட் லேயர்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட கேமில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கியூப் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் லேயர். ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணும்போது டிஃபால்ட் லேயருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம ஹைட் பண்ணால் அந்த லேயர் ஹைட் ஆகிடும், கண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி லேயர்ஸை மெயின்டைன் பண்ணுறது இந்த லேயர். அண்ட் இங்கே பார்த்தா லே அவுட்னு ஒன்று இருக்கும். அது எதுக்காகனா உங்களோட லே அவுட், அதாவது கேமோட லே அவுட்டை மாற்றத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2x3 இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி கேம் மாறிடும். அது பார்த்தீங்கன்னா யூனிட்டியோட என்ஜின் இன்டர்ஃபேஸ் வந்து வேறு மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்குது டெம்ப்ளேட்ஸ். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி மாற்றி கச்சா மச்சன் ஆகிடுச்சுன்னா ரீசெட் ஆல் லேயர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பழைய மாதிரியே வந்துடும். ஸோ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போதைக்கு இது போதும். ஏன்னா அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு சே ஹலோ வேர்ல்ட் இன் யூனிட்டி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ, லைக் என்னென்ன வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி தெரியணுன்றதை தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இது தவிர்த்து யூனிட்டியில் பேசிக்காக நிறைய விண்டோஸ் இருக்குது. லைக் அனிமேஷன், அனிமேட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு திங். ஸோ பேசிக்காக நம்ம ஓப்பன் பண்ணோம் நமக்கு என்னெல்லாம் கண்ணு தெரிஞ்சோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வேற டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா யூனிட்டியை வச்சு எப்படி ஹலோ வேர்ல்ட் சொல்றது ஒரு சின்னதாக ஒரு கேம் ஒன்று பண்ணி காட்டுறேன். அண்ட் அதை உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ அது பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கும் ஒரு கேம் டெவலப்பர் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோ முடிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கேம் டெவலப்பிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறேன். அண்ட் போன வீடியோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து ஜாயின் பட்டன் மூலமாகவோ டொனேஷன்ஸ் மூலமாகவோ வேலை தரலாம். அதை விட முக்கியமானது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்க நினைக்கிற எல்லாருக்கிட்டையுமே நம்மளோட சேனல் ரீச் ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் அடுத்தடுத்த வீடியோ பண்ண முடியும். அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். அண்ட் அடுத்த வீடியோ நம்ம வந்து டெவலப்மெண்ட்குள்ளே போகலாம். ஓகே சார், உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும்